கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாக இந்த தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டு நமக்கு ஆசீர்வாதம் தருவராக. கைகளில் பரிசுத்த வேதாகமத்தையும் கன்வென்ஷன் கிதங்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனையை துதி ஆராதனையாக நடத்துகிறோம். ஜெபத்தோடு வீட்டில் தங்கியிருக்கும்படியாக, ஜெபத்தோடு இந்த ஆறுதலில் பங்கு பெறும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்புடரே, இந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். மறுபடியுமாக இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சேனைகளுக்கு தாவே, உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவர்கள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பரகாலம் செல்லும் ஒரே நாள் நல்லது சுவாமி. இந்த வேளையிலுமை ஆராதிக்கும்படியாக உம்முடைய திரு சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். திருச்சபையின் ஊழியக்காரர்களாக, திருச்சபையின் விசுவாச குடும்பங்களாக, ஆண்டவரே தொலைக்காட்சியை பார்க்கிற ஒருவராக ஆண்டவரே உடைய சமதை கூடி வந்திருக்கிறோம். இந்த தூதி ஆராதனையை தேவன் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல் வழியாக நாம் மயப்படட்டும், ஆராதனை வழியாக நாம் மயப்படட்டும். நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் நாங்கள் கதாவே கொடுக்கிற சத்திய வார்த்தை இல்லை கதாவே ஆஸ்வாதம் வைத்திரும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற அனைவரையும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடு கதாவே, முழு ஆத்மோடு, முழு சொந்தையோடு கதாவை உண்மை சேவைக்கு உதவி செய்யுங்க. வீடுகளை கத்தாவை தங்கியிருந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்பு கதா காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை ஆஸ்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆராதனை வழியாக இன்னும் அதிகமாக கிட்டிச்செறவும் உடைய உன்னதமான பலனை பெற்றுக்கொள்ளவும் கிருபைச்சு முடிய ஜெபிக்கிறோம். தொடக்கம் முடிவு வரையிலும் நீங்களே பிரசங்கத்தாவாக இருந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் நாம் இல்லங்களில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆக கர்த்தர் தந்த எல்லா சுகபலனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் உள்ளத்திலே சந்தோஷத்தினாலும் இல்லங்களிலே சமாதானத்தினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவனமாக, ஆண்டவரை துதிக்கும் முன்னமாக கன்வென்ஷன் கீதங்களிலே 418வது பாடல், துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆண்டவரை நன்றி செலுத்தனமாக 418வது பாடல் பாடுவோம். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம்
செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதேன் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளியம் நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதேன் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதேன் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பது நம்முடைய கடமை. சாட்சி நிறைந்த பாலும் நம்முடைய கடமை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிற போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயம் என்பது அது ஒரு பரிசுத்தமான இடம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஒரு இந்த நாட்களில் அதை சற்று இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. தாவீது ராஜா அந்த ஆலயத்தை குறித்து சொல்லும்போது, தேவனுடைய வாசஸ்தலம் அது இன்பமானது அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்குறது தான் பாக்கியம். வாசப்படியிலையாவது வந்து உட்கார்ந்து, ஆசைப்படியிலையாவது வந்து ஆண்டவரை பார்க்கறது தான் எனக்கு மகிழ்ச்சி, வாழ்க்கைன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஆண்டவருடைய அந்த வீடு தண்டையில் ஒரு அடைக்கலான்னு குறிக்கு கூட ஆண்டவர் ஒரு தங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, மாட்சிமை நிறைந்த ஒரு ஆலயம், அதில் ஆராதிப்பது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தோடு நிறைய வசனங்கள் நம்ம கற்றுத்தந்திருக்கிறான். ஆகவே ஒரு ஆலயம் நாம் விரும்புகிற இடம், நாம் வாஞ்சிக்கிற இடம், நம்முடைய உள்ளம் தாகமாக ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு இடம். ஆக அந்த தேவ வாசஸ்தலம் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கக்கூடிய இடம். ஆகவே பார்க்க போகிறோம். அதை சீக்கிரத்திலே இந்த கஷ்டங்கள் நீங்க போகிறது, ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறேன், ஆண்டவருக்கு நான் என்னையே அர்ப்பணிக்க போகிறேன், அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு 431வது கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். 431வது கன்வென்ஷன் கீதங்கள். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்று இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சீயோன் பலனே வெற்றி சிகரமே. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ ஆசீர்வாதமே,
பலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குமே. நித்திய ஜீவன் என்னில் என்றும் ஓங்கி நிற்குமே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே. கர்த்தன் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வல்ல தேவன், அவர் நம்முடைய தேவன். நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறார். நம்ம சில நேரம் வேதத்தை வாசிக்க மறந்துடுவோம், ஜெபம் பண்ண மறந்துடுவோம். ஆனால் மறவாத நேசர், நம்மை சேர்த்து கொள்கிற ஆண்டவர் அவர் நமக்கோடு இருக்கிறார். நம்முடைய வீட்டிலே அவர் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளாக ஜீவிக்கிறார். இந்த ஆண்டவர் அது சிலுவை நமக்கு தஞ்சமாக தந்திருக்கிறார் இல்லையா? சிலுவை தான் நமக்கு அடைக்கலம். இன்றைக்கி உலகத்தில் நிறைய நமக்கு அடைக்கலம் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவு தான் நம்மளை பாதுகாக்க நினச்சாலும் சில நேரங்களில் பாதுகாக்க முடியாது இல்லை. எவ்வளவு தான் நம்மளை எப்படியாவது நம்ம உயர்ந்த நிலைக்கு போகணுன்னு நினச்சாலும் ஒரு எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார் இல்லை. ஆண்டோடைய கிருபை யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ சிலுவையை நாம் உறுதியாக பிடிச்சுக்கிடும் போது ஆண்டோடைய கிருபை, அந்த சிலுவை நிழல் நமக்கு அது அடைக்கலமாக இருக்கும். அந்த கிருபையின் நிழல் நமக்கு அது இனிதாக இருக்கும். ஆக ஆண்டோடைய சிலுவையை உறுதியாக பிடித்து கொள்வோம். எவ்வித கொடிய இடருக்கு மஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன் இல்லையா? எத்தனையோ கொடிய நோய்களை பற்றி கேள்விப்படுதோம், எத்தனையோ கஷ்டங்கள், வறுமை இல்லை. அன்றைக்கி நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுதாங்க. சொந்த வீட்டுக்கு போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக நிறைய முயற்சி எடுக்காங்க. சில பேருக்கு வெற்றியாக இருக்குது, சில பேருக்கு தோல்வியாக இருக்குது. இன்றைக்கி ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம நிறைய பிரகாசமாக எலும்பி பிரகாசம் நினைக்கும் போதும் பல விதமான இடைஞ்சங்கள், பிரச்சனைகள் வருது. சில நம்மளை தடுக்கிற சில காரியங்கள் இருக்குது. இப்படி நிறைய இடைஞ்சங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலும் ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடிச்சு கொடுக்கும்போது சிலுவை நமக்கு தஞ்சமாக இருக்குது. இந்த சிலுவை நம்மை உயர்த்தும். சிலுவை எனக்கு போதுன்னு சொல்லும்போது, ஆண்டவருடைய பாதப்படி எனக்கு போதுன்னு சொல்லி ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளும்போது எவ்விதமான கஷ்டமாக இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் ஆண்டவரை நம்மை உயர்த்துவார், மேன்மையை தருவார். ஆக அந்த சிலுவை நிழல் எனக்கு அனுதினமும் வேணும்னு சொல்லி அதையே நான் சார்ந்து நிற்பேன்னு சொல்லி அந்த ஒரு விசுவாச வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாக 99வது கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இலை பாரிடுவேன். 99வது கன்வென்ஷன் கீதங்கள். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின்
அடைகிறேன் ஆறுதல் மனதில், அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இழைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பறந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், தரும் எனக்கு அனந்த சந்தோஷம், தரும் என கனந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அலை மிக மோதிடும் அண்ணால், அலை மிக மோதிடும் அண்ணால், ஆறுதல் அளிப்பாரே சொன்னார், ஆறுதல் அளிப்பாரே சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. லேலுயா 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 லேலுயா. லேலுயா. ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினோம். இந்த வேளை ஆண்டவரை ஆராதிக்கிற, நன்றி சொல்லுகிற, துதிக்கிற ஒரு வேளை. நீ வீடுகளில் நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்தோ முழங்கால் படியிட்டோ நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பலவிதமான நெருக்கடியான சூழலிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கியது, அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதோ நம்முடைய திறமை அல்ல, முயற்சி அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வியாதியின் சூழலிலே நம்மை காத்து வந்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தெய்வம் நம்மோடு கிடைந்ததற்காக நம்ம யாவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்து வந்த நேரங்களில் ஆண்டவரின் நன்மைகளுக்காக, உதவிகளுக்காக, ஒத்தாசைக்காக, தந்த உணவுக்காக, நல்ல காற்றுக்காக நன்றி சொல்லுவோம். எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நல்ல உணவை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல பலத்தை தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்ம என்றைக்கும் அழிந்து போயிருப்போம். ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? ஒரு கடந்த ஒரு 2 மாதமாக அழித்து வர முடியாத சூழலிலும் என் தேவன் நம்மை அற்புதமாக கிருபையாக தாங்கி வந்திருக்கிறார், தேவையை சந்தித்து வந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா? கடந்து வந்த பாதைகளை
ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, உதவிகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவர் ஏதாவது குறை வச்சாராம்? நல்ல உணவை தந்திருக்கிறார், நல்ல தண்ணீரை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். வியாதி நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டு நம்மை கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், துன்பப்பட்ட நேரத்தில் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கியதே, அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? எத்தனையோ மக்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, மூச்சோட முடியாமல் இருக்கிறாங்க, பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு செல்ல முடியாமல் இருக்கிறாங்க, உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, தண்ணீர் இல்லாமல் இருக்கிறாங்க. நாம் மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நல்ல சூழலை தந்திருக்கிறார். நம்ம சொந்த இடத்துல தங்கியிருக்க முடியாத பாக்கியத்தை தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல அப்படி கிருபை இன்னும் நம்மை தாங்கும். துதி சொல்ல சொல்ல இன்னும் கிருபை நம்மை தாங்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக ஒவ்வொன்றாக சொல்லி அறிக்கை செய்யுங்க, துதிங்க. மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல. எல்லாருமே, சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் எல்லா உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை இன்றைக்கு நான் சுவாமி இந்த டிவி முன்னாக கத்தாவே உம்மை ஆராய்த்து கொண்டு போட்டு சுத்த கிருபை கத்தாவே, ஆண்டவரே உங்களுடைய கிருபை கத்தாவே, ஆண்டவரே கிருபை என்று சொல்லுவோமாம், கிருபை என்று சொல்லுவோமாம். நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. என்னுடைய சுய பரிசுத்தம் ஒன்று மேல கத்தாவே, என் படிப்பு, திறமை, அந்தஸ்து ஒன்று மேல கத்தாவே, உடைய தெய்வீக கிருபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமாம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமாம். வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேரத்தில் காத்து கிருபை, கண்ணீர் மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, ஏசப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, ஏசப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. ஆண்டோட கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். தாய் தந்தை கைவிட்டாலும், குடும்பங்கள் கைவிட்டாலும், மருத்துவர்கள் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. இம்மட்டுமாக அப்படி கிருபை நம்மை தாங்கி வந்ததே அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா. இன்னைக்கு நாம் அழிந்து போகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை. லட்சக்கணக்கான மக்கள் வரைத்து போயிருக்கிறாங்க, பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
துன்பமான சூழல்ல இன்னைக்கு நம் ஜீவனோடு கூட இருப்பது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? நல்ல காற்றை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல வீட்டை தந்திருக்கிறார், நல்ல திருச்சபை தந்திருக்கிறார், நல்ல தொழிலை தந்திருக்கிறார், நல்ல உணவை தந்திருக்கிறார். ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லுவோமா? அப்படி கிருபை விட்டு விலகாதற்காக நன்றி சொல்லுவோமா? அப்படி கிருபை தாங்கியதற்காக நன்றி சொல்லுவோமா? நம்ம ஏந்தி சுமந்து தப்பித்து பாதுகாத்து வந்த அந்த அன்புக்காக ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லுவோம். எத்தனை மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மக்கள் உணவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான கஷ்டங்களை தவித்துக் கொண்டிருக்கிற சூழல்ல ஆண்டோட கிருபையை தாங்கி வந்ததே ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லுவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. 24 நாட்களும் ஆண்டோட கிருபையை தாங்கி வந்தது. ரொம்பவும் சோர்ந்து போயிட்டோம், கலங்கி போயிட்டோம். ஆனாலும் ஆண்டவை பலப்படுத்தி ஆண்டு நமக்கு கூடவே இருந்து சகாய கர்த்தாவாக இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வந்தாரு. அன்பை எண்ணி பார்ப்போமா? எல்லாரும் ஒரு விஷயம் எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க. நீ நம் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டு தந்திருக்கிறாரு, நன்றி சொல்லுங்க. நல்ல சுகத்தை ஆண்டு தந்திருக்கிறாரு, நல்ல இருதயத்தை ஆண்டு தந்திருக்கிறார், நல்ல சிறுநீரத்தை ஆண்டு தந்திருக்கிறார், நல்ல கைகளை தந்திருக்கிறார், கால்களை தந்திருக்கிறார், நல்ல நாவை தந்திருக்கிறாரு, நல்ல ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் வானத்தை பூமி படைத்த ஆண்டவர், அவர் சர்வ வல்லவர், அவர் ராஜாதி ராஜா, ஆதியும் அந்தமாக இருக்கின்ற ஆண்டவர், நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர், நம்மை மட்டுமாக நம்ம ஏந்தி சுமந்து தப்பித்து பாதுகாத்து வந்து அந்த உன்னதமான அன்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கடந்து வந்த பாதையை தேவி பாருங்க, கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது துதி செய்கிற வேலை, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற வேலை, துதி செலுத்துகிற வேலை. ஆண்டவர் பிரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார், ஆண்டவர் பிரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார், ஆண்டவர் பிரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக நினைத்து நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் ஒரு விஷயம் எண்ணி பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அவர் சொல்கிறார். அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே என்று சொல்லி தன் ஆத்மாவை பார்த்து அவர் சொல்கிறார். கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ யோர்தானின் அனுபவங்கள், எத்தனையோ செங்கடலின் அனுபவங்கள், எத்தனையோ எரிகோவின் அனுபவங்கள். இந்த எல்லா தடைகளையும் மாற்றி போட்டாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்குரியவர், துதியிலே பிரியப்படுகிற ஆண்டவர், மகிழ்கின்ற ஆண்டவர். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை தயவாக ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் மோடு கூட இருப்பதற்காக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் தந்த விடுதலைக்காக, ஆண்டவர் தந்த நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் சர்வ வல்லவர், அவர் ஆதி அந்தமாக இருக்கின்ற ஆண்டவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர், நமக்கு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர், நம்மை கைவிடாத ஆண்டவர், தூக்கி சுமைக்கின்ற ஆண்டவர், அவர் மகிமையின் ராஜா, மாறாத ஆண்டவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லேலி. நம்ம அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, 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 ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, 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 ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, அன்பின் தெய்வமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், வல்லவர்,
நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவ வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நம்முடைய துதியில் ஆண்டவர் பிரியப்பட்டதற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் செய்து நன்மையில் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். வறுமையாக நம்மை படைக்கல, நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை நாம் ஆண்டு சின்னமைகளுக்காக நன்றி சொல்லி, கடந்து வந்த பாதைகளை நாம் ஆண்டவருக்கு ஒரு விதமாக அநேக காரியங்கள் செய்திருக்கலாம். இல்லாட்டி ஆண்டு சமூக அறிக்கை செய்து ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நாளைக்கு நான் சரியாக வருவேன், நேரத்துக்கு வருவேன், ஆண்டவர் முழு மனதோடு ஆராதிப்பேன், திருச்சபையின் கடமைகளை நிறைவேற்றுவேன், நான் குடும்பமாக ஆராதிப்பேன், குடும்பமாக ஜெபம் செய்வேன் என்று நாம் எல்லாரும் பொருத்தனை பண்ணி கொள்ளுவோம். ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிக்கிற வேலை கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும், பரவாயில்லை. இன்றைக்கு நம்ம எல்லாமே ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கடந்து வந்த பாதைகளில் ஆலயத்தை நாம் அசட்டை செய்திருக்கிறோம், ஓய்வினாலே அசட்டை செய்திருக்கிறோம், சக உறவுகளை நேசிக்காம விட்டுருக்கிறோம். திருச்சபையில் பலவிதமான ஒருவேளை சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம், நன்றி சொல்லியிருக்கிறோம். இந்த வேளையிலும் நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய குறைகளுக்காக மனவருந்துவோம், குடும்பமாக நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்கிற ஒரு நேரம். நம்ம எல்லாரும் முழு மனதோடு ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்வோமா? எத்தனை நேரம் நம்ம குடும்ப தலைவர் ஆழித்து வராமல் வந்திருக்கிறாங்க, நாம மாற்ற வந்திருக்கிறோம். சில வேளைகளில் பிள்ளைகளை நாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க மறந்த நேரங்கள், வேதத்தை நேசிக்க மறந்த நேரங்கள் அநேகம் உண்டு. ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டங்களை நாம் புறக்கணித்திருக்கிறோம், வாலிபர் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறோம், தாய்மார் கூட்டத்தை நாம் புறக்கணித்திருக்கிறோம், மாலை ஜெபத்துக்கு வாய்ப்பு கிடைத்தும் வராமல் இருந்திருக்கிறோம். ஆலய மணி சத்தம் கேட்கும்போது பல இடம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டு சமத்தை மன்னிப்பு கேட்போமா, ஒப்பு கொடுப்போமா? இது ஒப்பு கொடுக்கிற நேரம். ஒரு புதிய பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம், புதிய சிந்தையோடு அழைக்கப்படுகிறோம். இனிவரும் காலங்கள் ஆசீர்வாதத்தின் கலாங்க தேவன் மாற்றி தவிர ஆயத்தமாக இருக்கிறார். இனிவரும் காலங்கள் நன்மையின் காலங்கள், ஆசீர்வாதத்தின் காலங்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட காலங்கள். ஆண்டு சமத அறிக்கை செய்வோம், செய்த தவறுகளுக்காக மனவருந்துவோம். இன்றிலிருந்து ஒரு புதிய தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக கொடுப்பேன், திருச்சபையில் நான் தோள் கொடுத்து நான் செயல்படுவேன் என்று சொல்லி, திருச்சபையின் ஊழியங்களில் நான் இணைந்து செயல்படுவேன் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் யாவரும் ஆண்டு சமூகத்தில் நாம் எல்லாருமே வேண்டிக் கொள்ளுவோம். இது ஒப்படைக்கிற ஒரு வேலை, ஆண்டு சமூகத்தில் நம்ம நாமே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிற ஒரு வேலை. இந்த விந்தை அன்பு கேடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த விந்தை அன்பு கேடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த ஆரும் பொருளிடாகும், எந்த ஆரும் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன்.
என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கிறிஸ்து சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்புள்ளவரே, இந்த ஆண்டவரே உங்களுடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு எல்லாமே வெறுமை என்று நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். உடைய விலையேறப்பட்ட அன்புக்காக, ஜீவனை கொடுத்த கல்வாரின் அன்புக்காக நினைச்சு சொல்கிறோம். உமக்காக சுவாமி நாங்கள் இணைத்து கொடுத்திருக்கிறோம், ஒன்றுமே கொடுக்கல சுவாமி. உம்மை ஆராதிக்க மறந்திருக்கிறோம், உம்மை அசட்டை செய்திருக்கிறோம். தேவாக மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய சிலுவை நோக்கி பார்க்கும்போது சுவாமி ஆண்டவருடைய சுயம் எல்லாமே ஒன்றுமேல கத்தாவே அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். குடும்பமாக தனிநபராக இந்த வேளையிலும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இனி வரும் காலங்களில் சுவாமி இன்னும் அதிகமாக ஆராதிக்கவும், இன்னும் அதிகமாக துதிக்கவும், வேதத்தை நேசிக்கவும், ஆழித்து நேசிக்கவும், ஆண்டவருடைய ஒழித்து செய்யவும் நிறைந்த வாய்ப்புகளை எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அந்த வாய்ப்பிலை பயன்படுத்திக் கொள்ளவும், உமக்காக ஆத்தும் ஆதாயம் பண்ணவும் எனக்கு எங்களுக்கு உதவி சொன்னமா செபிக்கிறோம். இன்னைக்கு அத்திரிச்சவை திறக்கும் போது சுவாமி உம்மை ஆராதிக்க வரும்போது கத்தாவே ஒரு புதிய மனிதனாக ஆண்டவரே, புதிய மனுஷிகளாக ஆண்டவரே, புது படைப்பாக ஆண்டவரே உம்மை ஆராய்ப்பதற்கு உதவி சொன்னமா செபிக்கிறோம். இனிவர காலங்களில் பெரிய எழுப்புதலை கத்தாவே திருச்சன வழியாக தரப்படுவதற்காக ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம். அர்ப்பணித்து உம்மை வேண்டிக் கொண்ட அனைவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். இப்படி நாம் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் தீர்க்க ஆயுசையும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். இம்மட்டும் இந்த வியாதியிலிருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய சக மனிதர்களை பாதுகாத்திருக்கிறார், திருச்சபையின் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண சுகத்தை தந்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொன்னது போல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே வழியாக இருக்கிறார். ஆண்டவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு வாசலாக மெய்ப்பராக இருந்து நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருந்து வழி நடத்தும்படியாக ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நாம் ஒப்படைப்போம், அர்ப்பணிப்போம். தேசத்தில் இருக்கிற அந்த நோய் நீங்கத்தக்கதாக பரவி வருகிற அந்த கொடிய நோய், கொள்ளை நோய், அது நீங்கத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். அதிகரித்து வருகிற இந்த நோயானது அது சீக்கிரத்தில் தணிந்து போகத்தக்கதாக பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையை செய்து வருகிற அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்திலே கொள்ள நோயை நீர் அனுமதித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த எச்சரிப்பின் காலத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிற உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தேவரீருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவர், அதை பரிபூர்ணப்படுத்த வந்த ஆண்டவர், ஆண்டவரே, நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களும் ஆண்டவரே விடுதலை வரும்படியான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும், தேசத்தின் மக்களையும் அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சிஷ்மாவுடைய பகுதிக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீ தந்த நல்ல பாதுகாப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வியாதி என்னுடைய பகுதி அணுகாதபடிக்கு நீரை தடுத்து நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே விடுதலையில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலவிதமான கஷ்டங்கள், மனபாரங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை,
பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை தகப்பனே, எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய மன கிளேசத்தை நீக்கி விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரமாக இந்த கொடிய சூழ்நிலை மத்தியிலும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி ஆண்டவரே உடுக்க உடையின்றி இருப்பதற்கு இடமின்றி தவிக்கிற ஆண்டவரே பலதரப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே திக்கற்றவர்களை விசாரிக்கிற தெய்வம் ஒவ்வொருவருக்கு ஏற்ற வழியில உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பசினாலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவரே பசியை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் திட்டங்கள் மூலமாக ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும். நல்ல திட்டங்கள் மூலமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்கள் தகப்பனே சுகிட்சமாக கிருபைகளை தாரும். கஷ்டங்களுக்கும் தீமைகளுக்கும் நோய்களுக்கும் விலக்கி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களையும் தூர இடத்தில் இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இவற்றை நீர் பாதுகாத்து இருக்கிற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு வாதங்களே கூடாரங்களை அணுகாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்தினை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து அந்த இந்த வறட்சி நீங்கத்தக்கதான கிருபைகளை தாரும். நல்ல வருமானங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சகஜ நிலை அதை சீக்கிரத்தை திரும்பி வரும்படியான கிருபைகளை தாரும். அதை சீக்கிரத்தினுடைய ஆலயத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்தும்படியான கிருபைகளை தாரும். உடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து பரிசுத்த அலங்காரத்துடனே சேவிக்கும் பாக்கியத்தை தாரும். அந்த நாளை கண்டு நாங்கள் நமக்கு நன்றி செலுத்த அப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பகுதியும் எங்களுடைய திருச்செய் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 20 முடிய. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியினிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியினிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல் மேடுகளாக்கி கொடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதேன் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிற்று என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. பரிசுத்த விவாக அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் விக்ரமசிங்கபுரம் சேகரம் பசுவை மணிநகரம் தூய தோமா ஆலயத்தை சார்ந்த
திரு எம் ஆசிர்வாதம் மணிவல்ராஜ், திருமதி ஏ ஞானப்பு இவர்களது மகள் செல்வி ஏ கிருபாவும், திருநெல்வேலி திருமண்டலம் மேட்டூர் சேகரம் மேட்டூர் தூய திருத்துவ ஆலய சபையை சேர்ந்த திரு ஜான் பால்கனி, திருமதி ஜே மரகதம் இவரது குமாரன் செல்வன் ஜே திருத்துவ தங்கராஜும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை திருமணத்தில் சேர்க்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரிந்திருந்தால் சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. மணமக்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்புடரே, இந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மணமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கிருபாவுக்காக ஜெபிக்கிறோம். திருத்துவ தங்கராஜுக்காக ஜெபிக்கிறோம். 2 பேருக்கு தாவை இணைப்பதற்கு தேவன் சித்த கொண்ட சாமி ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகிறேன். அந்த திருமணத்தை ஆஸ்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். அறிக்கைகளை வாசித்து திருமணத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. சுவாமி நல்ல சுகத்தை வளர்த்து கொடுங்க. திருமணத்துக்கான தேவையை சந்திக்கும்படியே ஜெபிக்கிறோம். காண ஒரு கல்யாண வீட்டில் கதை பிரவேசித்து குறைகளை நிறைவாக்கின ஆண்டவர் இரு குடும்பத்தாரின் தேவைகளையும் சந்திக்கும்படியே ஜெபிக்கிறோம். குறித்த நாளுக்கு தாவே அன்பு பிள்ளைகளை நீங்கள் நாமே சுவாமி குடும்பமாக்கி அவர்களை ஆஸ்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். தந்த பணிகளுக்காக ஸ்தோத்திரம். நெருக்கடியான காலங்களில் சுவாமி செய்ய வேண்டிய கடமையில் செய்து முடிக்க உதவி செய்யுங்க. எல்லாருடைய கண்களை தயவு தரும்படியே ஜெபிக்கிறோம். அதிகாரிடத்து கண்களை தயவு கொடுங்க சுவாமி. என் நாமே குடும்ப வாழ்க்கையில் பெரிய கண்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இப்படி திருக்கர்களை தாழ்த்தி பண்ணிக்கிறோம். 2 குடும்பத்தாரும் மகிழும்படியாக பெரிய கண்களை செய்ய முடியாக மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்த வீரவே, தேசமுதியும் சுத்தரே, நேதாம் மகிழவே, விசிறுவான ஜோதி கதிரங்கே, மெசியாயும் மணவாழரே, ஆசாரியரும் ராஜனும் ஆசீர்வதித்திடும். வருகின்ற வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுவதற்காக நாம் ஜெபம் செய்வோம். கை குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்களுக்காக, அதே போல குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நன்மைகளுக்காக நன்றி சொல்லி நாம் ஆண்டவர் சமத்தை அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். கிருபையாக பாதுகாத்த ஆண்டவர் இந்த வருகின்ற ஆட்டில் வழி பாதுகாத்துக்கும்படியாக, ஆவிக்கு நன்மை ஆண்டவர் அளிச்சினபடியாக, நல்ல சுகத்தை வளர்த்து ஆரோக்கியத்தை தந்துடும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அன்புடைய இந்த ஆண்டவரே, உம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற வாரத்திலும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக, திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, இந்த ஆண்டு கிருபையாக பாதுகாத்தீங்க. வருகின்ற ஆண்டையும் அவர்களுக்கு ஆசிர்வாதம் வைத்திரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்கு நன்மையினாலும் இக அவர் ஆசிர்வாதத்தினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே மன விருப்பங்களை வாஞ்சில் நிறைவேற்ற கொடுங்க சுவாமி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காசியும் தந்துடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு தாவே பணி செய்கிறார்களோ அந்த பணியை ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். செய்கின்ற பணிகளில் விருத்தி திரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்வி ஆசிர்வதிங்க சுவாமி. வருகிற கல்வி ஆண்டில் இன்னும் உற்சாகத்தோடு படிக்கவும், நல்ல மதிப்பெண் எடுக்கவும், மேல் படிப்பை மகிழ்ச்சியோடு தொடரவும் கிருபையும்படியாக ஜெபிக்கிறோம். கை குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மட்டும் கிருபையை பாதுகாத்தீங்க. நல்ல வளர்ச்சியை திரும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை போல ஞானத்தில் வளர்த்தியிலும் தேவ கிருபையில் மனுஷ தேவையில் அதிகமாக விருத்தி திரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உண்மை போல கத்தான் பிள்ளைகள் எல்லா காரியங்களும் வளர்ந்து பிறகு உதவி சொல்லுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுக்கு தான் நன்மை நாடாக, கிருபை நாடாக மாறட்டும், ஆஸ்வத் நாடாக மாறட்டும். எல்லா தடைகளையும் மாற்றிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். செங்கலை 2ஆக பிறந்த ஆண்டவர் அந்த வாழ்க்கையில் சுவாமி என்னென்ன தடையில் காணப்படும் எல்லாத்தையும் கத்தாவே இதை மாற்றி இந்த ஆண்டிலே சுவாமி மனவீழ்ச்சியோடு வாழ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் வேதமாக்கின்படி ஒவ்வொருவரையும் ஆசிரியப்படி ஜெபிக்கிறோம். துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இதிலும் பெரிதானங்களை காண்பதமாக்கிறோடு சாமி. கடந்த ஆண்டு காட்டி இந்த ஆண்டிலும் பெரிதானவர்களை கண்டுகொள்வதற்கு கிருபையும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே,
துதிக்க ஆயத்தமாக 609வது கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். கன்வென்ஷன் கீதங்கள் 609. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காக்க பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே காசப்புக வாழ்ந்துட்டாலும் பாசமுள்ள ஒருவர் கூட வருது. ஆராவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், நான் அதை தினம் யோசிப்பவர். விசேஷித்தவர், நான் அதை தினம் யோசிப்பவர். இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். இறை இயேசுவில் பிரியமானவர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விக்ரமசிங்கபுரம் தூய பேதுரு ஆலயத்தின் வழியாக உங்களை வாழ்த்துல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சம்பாதனும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ஆலயத்துக்கு வந்து ஆராய்ச்சி பிறகு ஆண்டவர் வாய்ப்பை தருவார் என்று சொல்லி ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். இது மட்டுமாக ஆண்டவர் தந்த விடுதலைக்காக நன்றி சொல்லுவோம். ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அச்ச நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறேன். கூடிய விரைவில் ஆண்டவர் இந்த வைரஸை நம்முடைய தமிழகத்தை விட்டும் நம்முடைய இந்திய தேசத்தை விட்டும் உலக தேசத்தை விட்டும் ஆண்டவர் அகற்றி மக்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையும் நிறைவான சுகத்தை பலத்தை தருவாராக என்று சொல்லி நான் ஒவ்வொரு அன்போடு வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வழியாக ஒவ்வொரு வாரம் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க சாமி என்று சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள் சுவாமி, மகிழ்ச்சியான வார்த்தைகள், நம்பிக்கையூற்ற வார்த்தைகள். இந்த வேளையிலுக்கு தாவே திருச்சபையின் ஊழியக்காரராக உங்களுடைய வார்த்தைகளுக்கு தாவே பேசுவதற்கு ஆயத்தப்படுகிறேன். என்னுடைய இடைவிடும்படியை செவிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கேட்க அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துக்களை பிரியமானவர்களை சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துக்களை பிரியமானவர், இன்றைக்கு வெறுமையிலிருந்து முழுமை நோக்கி என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வெறுமையிலிருந்து முழுமையை நோக்கி. இன்றைக்கு வாசி கேட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள்
3வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மோவாப் ராஜா மேசா என்பவர் அவர் ஆடு மாடுகள் பெருத்தவராக காணப்பட்டார், நிறைந்த கால்நடைகளை வைத்திருந்தார். ஆகவே இஸ்ரவேல் ராஜாவுக்கு அங்க பார்த்தீங்கன்னா 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தார் என்று பார்க்கிறோம். நிறைவான மந்தை வைத்திருந்தபடினாலே அங்கே இஸ்ரவேல் ராஜாவுக்கு அங்கே ஆட்டுக்குட்டிகளை அங்கே வழங்குகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆகாப் இறந்து போன பின்பு மோவாபின் ராஜா நினைச்சாரு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அங்கே ஆகாப் ராஜா இறந்த பிறகு அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக மோவாப் ராஜா கலகம் பண்ணுவதை பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு யுத்த சூழலை அங்கே நான் பார்க்கிறோம். அதன் இப்படிதாக பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள் இணைந்து அங்கே மோவாபை போர் செய்யும்படியாக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். நீ பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே 3 ராஜாக்கள் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். யுத்தம் பண்ணும்படியாக 3 ராஜாக்கள் தங்கள் படைகளோடு அவர்கள் இணைந்து போர் செய்யும்படியாக செல்கிறார்கள். இராணுவ வீரர்களோடும் கால்நடைகளோடும் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருகச்சீவர்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இராணுவத்துக்கும் மிருகச்சீவர்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அவர்கள் 7 நாள் சுற்றி திரிகிறார்கள், அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவர்கள் 7 நாட்கள் சுற்றி திரிந்த போது அவளுக்கு தண்ணீர் கிடைக்கல. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஊரடைப்பு ஒரு ஊரடங்கு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை கிட்ட நாம் 60 நாட்களை தாண்டி இருக்கிறோம், ஒருவேளை 70 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு 7 நாளைக்குள்ளாக தண்ணீர் தீர்ந்து போயிட்டு இன்றைக்கு மாற்றமுக்கு இன்றைக்கு வரைக்கும் மாற்ற கிருபையாக தேவையான தண்ணீரையும் உணவை தந்து கொண்டிருக்கிறாரே, நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிகிறார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல். எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசித்து பாருங்க. மிருக ஜீவங்களுக்கு தண்ணீர் கிடையாது, இராணுவ வீரர்களுக்கு தண்ணீர் கிடையாது. தண்ணீர் என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருள், இன்றியமையாத ஒரு பொருள். அதுதானே, தண்ணீர் இல்லாட்ட நினைச்ச முடியாது, வாழ முடியாது. தண்ணீர் இல்லை, எல்லாரும் தவித்து போனார்கள், கலங்கி போனார்கள். அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க பாருங்க, அங்கே கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று அவர்கள் ஒரு கேள்வி கேட்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்களும் சோர்ந்து போகிறார்கள். ஒருவேளை மோவாபின் கையில் ஒப்பு கொடுப்பதை தான் கடவுள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று அவர்கள் கேள்வி எழுப்புவதை பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு இங்கே தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையா என்று சொல்லி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நான் அதிகாலையில் தியானித்துக் கொண்டிருந்த போது எனக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பியது. அன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த காரியத்தை விசாரிப்பதற்கு தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையா? இன்றைக்கும் அதே சூழல் தான், பலவிதமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 3 ராஜாக்கள் பாதிக்கப்பட்டது போல இன்றைக்கு மத்திய அரசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மாநில அரசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு சுகாதாரம் அங்கே பணிகள் செய்கிறவர்கள் சுகாதாரத்துறை எல்லாமே கலங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்வதற்கு இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல வால் போஸ்டில் பார்த்தீங்கன்னா தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்வார்கள். ஒருவேளை இவர் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் எல்லாரையும் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்வதற்கு இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி கூட இந்த பூமியில இல்லை. யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பொய்யான தீர்க்கதரிசிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து விசாரித்து சொல்லுகிற தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை. அங்கே கேள்வி எழுப்புறார்கள் பாருங்க, இந்த காரியத்தை விசாரித்து சொல்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரன் சொல்றான், ஒருவர் இங்கே இருக்கிறார், அவர் எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று சொல்வதை பார்க்கிறோம். முக்கியமான ஒரு காரியம், ஒரு இக்கட்டான சூழல ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரன் சொல்றான், இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர்தான்
எலியாவின் தண்ணீர் கைகளுக்கு தண்ணீர் பார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். இவளுக்குள்ளாக ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து விட்டது. ஒரு தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறான், அவன் எலிசா என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் துன்பத்தை அனுபவிக்கும் போது, தேசம் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கும் போது, இந்த காரியம் எதற்காக வந்தது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லா காரியத்தையும் விளக்கி சொல்வார்கள். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, நீ என்னென்ன தவறு செய்துட்டீங்க, நீ இதுல இருந்து நீங்க விடுபட்டீங்கன்னா, மனம் திரும்பினீங்கன்னா என்ன கிடைக்கும், தேசத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் சொல்வார்கள். அப்ப இன்றைக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை. அப்படிதான் நாம் ஒருவர்களை சொல்ல வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவர்களை ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒருவர்களை சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதன் வருகிறான், ஒரு வயிற்று வலி என்று சொல்லும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்வார்கள். இது கேஸ் ட்ரபிளா இருக்கலாம் சொல்வார்கள், ஒருவேளை நீ சாப்பிட்ட உணவு சரியில்லை என்று சொல்வார்கள், அல்லது வயிற்றுக்குள் கட்டி இருக்கு என்று சொல்வார்கள். இன்றைக்கு பலவிதமான காரியத்தை சொல்லுவாங்க. ஆனா ஆராய்ச்சி செய்த பார்த்தா தெரியும் அந்த மனுஷனுக்கு ஏன் வயிற்று வலி வந்தது என்பது தெரியும். அதே போல் இன்றைக்கும் பல காரியங்களை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஆண்டவருடைய கோபம் வந்தது, இதற்கு என்ன ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு யாராலும் சொல்ல முடியவில்லை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பல காரியங்களை நான் சொல்லலாம். ஆலயத்தில் அடைக்கப்பட்டதற்கு ஒரு பாவங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஆலயத்துக்கு சரியாக வரல, நேரத்துக்கு வரல, பல காரியங்களை சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கும் தெளிவாக சொல்வதற்கு இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். நானும் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே இதை தெளிவாக சொல்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி கூட இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி நான் ஒருவளை அங்கலாய்த்தேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவளை இன்றைக்கு அதை விசாரித்து சொல்லுகிற தீர்க்கதரிசி இல்லாத ஒரு சூழலை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எலிசா தீர்க்கதரிசி குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்க 12வது வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றால் முக்கியமான வார்த்தை பாருங்க. அங்க யோசபாத் சொல்றான் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. முக்கியமான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எலிசாவினிடத்துல இருக்கிறது. நம்ம பைபிள் அநேக வார்த்தை என்னுடைய உள்ளத்துல இருக்கலாம், நீ மனப்பாடம் பண்ணி அநேக வார்த்தைகள் சொல்லலாம். சில சொல்லுவாங்க உள்ளத்துல கர்த்தருடைய வசனம் நிரம்பி இருக்குது என்று சொல்லுவார்கள். அது ஒருவேளை மனப்பாடம் பண்ணி வைத்த வார்த்தைகள், ஒருவேளை அவர்கள் வாசித்து வாசித்து பதிவு செய்த வார்த்தைகள் தான் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பது என்ன, அங்கே ஏற்ற வழியில பேசுவதான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு ஒருவன் நோய்வாய்ப்பட்டு வருகிறான், அவனுக்கு ஏற்ற வசனங்களை நாம் என்ன செய்வோம், சொல்வோம். உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எப்படி இல்லை, ஏற்ற வழியில் அவனை ஆறுதல்படுத்துகிற வார்த்தையாக, சுகப்படுத்துகிற வார்த்தையாக அமையும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வார்த்தை எலிசாவுடைய உள்ளத்துல இருக்கிறது என்று சொல்லி யோசபாத் சொல்வதை பாருங்கள். அவரை குறித்து சாட்சி சொல்கிறான். யோசபாத் அவரை நோக்கி சொல்ற வார்த்தை, அவனை நோக்கி சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, முக்கியமான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் நிச்சய வேண்டும், இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ளாக வெளிப்படும் போது அந்த பேசுகிற வார்த்தை வழியாக மற்றவர்கள் ஆறுதல் படுவார்கள், மற்றவர்கள் குணப்படுவார்கள், மற்றவர்கள் தைரியத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை உள்ளத்தில் உள்ள வார்த்தைகள் நாம் சொல்லும் போதும் அங்கே ஆறுதல் கிடைக்காது. கடவுள் நம்மோடு கூட இருந்து பேசும்போது அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கே எலிசாவை குறித்து சொல்லும் போதும் கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த 3 ராஜாக்களும் எலிசாவை பார்க்கும்படி அவர்கள் செல்வதை பார்க்கிறோம். அங்கே நடந்தது என்ன, எலிசாவிடத்தில் செல்கிறார்கள், அவனும் சில காரியங்களை சொல்கிறான். அதன் பிறகு சுரமண்டலம் வாசிக்கப்படும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிட்டு, அப்பதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, 3 காரியத்தை சொல்கிறார். 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3:16, இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரு. முதல் வார்த்தை சொல்றாரு, நீங்கள் பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள், பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்கள். சோர்ந்து போகாதீங்க, கடவுள் அற்புதம் செய்வார். செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யுங்க, இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை நம்பிக்கையோடு வெட்டுங்கள் என்று சொல்லி அங்கே எலிசா தீர்க்கதரிசி முதல் காரியமாக இந்த வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை முயற்சி என்பது அவசியம். ஆண்டவர் சொல்லாரு, நீ வாய்க்காலை என்ன செய்ய வெட்டி கொண்டே இரு, நீ செய்ய வேண்டிய கடமைகளை
செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில வேளைகள் சோர்ந்து போய் விடுகிறோம், நம்பிக்கையற்று போய் விடுகிறோம். எங்க தண்ணி வரப்போகுது, எங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது என்று சொல்லி நாம் அலைவடியில சோர்ந்து போகிறோம். கடவுள் கொடுக்கிற வார்த்தை, நீ வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறான். அங்கே எலிசா பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி இறங்கின போது அவன் சொல்கிறான், இந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யுங்க, எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இரண்டாவதாக சொல்ற வார்த்தை, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் இல்லாத சூழல சொல்றான், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். சூழலே கிடையாது. ஒருவேளை காற்றையும் நீங்க காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனால் என்ன அற்புதம் நடக்கும், நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகச்சேவர்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். பல வேளைகளை பார்க்கிற சூழல் நமக்கு சாதகமாக தெரியாது. ஒருவேளை மழை பெய்யக்கூடிய சூழல் இருக்காது, ஆனாலும் அங்கே தண்ணீர் வரும் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பார்வைக்கு லேசான ஒரு காரியம். நாம் நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம். ஐயோ, காற்றையும் காணும், மழையும் காணும், எப்படி தண்ணீர் கிடைக்கும், ஐயோ என் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆடலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீங்க, தண்ணீரையும் காண, ஒரு மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் உடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். திருப்தியான தண்ணீரை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலவெளியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் திருப்தியாக குடிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீரை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டிலாவது சில காரியங்கள் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, சூழலை பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் பொருளாதார வீழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் வேலை வாய்ப்பு இல்லை, எங்கு பார்த்தாலும் சில கஷ்டமான சூழலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாதகமான சூழல் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கே எலிசா கர்த்தருடைய ஆவி கொண்டு அவர் பேசுகிற வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மீறி ஜீவன்களும் குடிக்கும்படிக்கும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் அங்கே கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். மூன்றாவது காரியமாக சொல்றாரு அங்க 18ஆம் வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். தண்ணீரை மாத்திரமல்ல, மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு நமக்கு என்ன காரியம் ஒரு எதிராக தெரிகிறதோ அது உங்களுடைய கையில ஆண்டு ஒப்பு கொடுப்பார். எதற்கு நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கடவுள் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு கூட பலவிதமான சூழல்ல நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா அந்த வைரஸ் அதிகமாக பரவி கொண்டிருக்குது, மக்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டு சொல்ல பார்த்தேன், நான் அவற்றை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நிறைவான தண்ணீரையும் தருவேன், நீ என்ன நோக்கத்தோடு நீங்கள் புறப்பட்டு செல்கிறீர்களோ அந்த காரியத்தில் வெற்றியும் தருவேன் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுக்கிறார். தண்ணீரை மாத்திரமல்ல, நீங்கள் செல்கிற நோக்கம் மோவாபியரை வெல்லும்படியாக அவர்களை படையெடுத்து நீங்கள் செல்கிறீர்கள், அந்த காரியத்தை உங்களுடைய கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் எலிசா வழியாக பேசுவதை பார்க்கிறோம். ஆண்டோட ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தை அவரோடு இருந்தபடினாலே ஆண்டவுடைய தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தையை இவன் அந்த மக்களுக்கு எடுத்து உரைப்பதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த தீர்க்க தரிசிகளை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆண்டோட சமரில் காத்திருந்து அவருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கும் போது கடவுள் நம்மோடு பேசுவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது கடவுள் நம்முடைய வார்த்தை கொண்டு நம்மை திடப்படுத்துவார், அந்த வார்த்தை கொண்டு நம்ம இடத்துல பேசுவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்ட காரியம், நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்க, நீங்க சூழலை பார்க்காதீங்க, அது கஷ்டமான சூழல் தான், ஆடலும் நீ திருப்தியாக இருக்கும்படி நான் தண்ணீரை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அடுத்து மோவாபியரையும் கைகளில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் அங்கே வாக்கு கொடுக்கிறார். அதே போல அவர்கள் செல்கிறார்கள், மோவாபியரை வெல்லும்படியான பாக்கியத்தை கர்த்தர் அந்த மக்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். 3 ராஜாக்களும் மகிழ்கிறார்கள், மோவாபியரை கடவுள் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பதை அவையத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இப்போ 20ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு. ஆச்சரியத்தை பாருங்க, மழை பெய்யல, காற்றடிக்கல, ஆனா தண்ணீர் ஏதோ தேசத்தின் வழியாக வந்து அந்த இடத்தை நிறைப்பெற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு மகிமையான காரியம் பாருங்க. நம்ம ஊர்ல கூட ஆனா மழை பெய்யாது, என்ன செஞ்சிடும், அணை நிரம்பிவிடும்.
அங்கே பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாது, ஆனாலும் கேரளாவில் மழை பெய்தாலே போதும் நினைச்சு நம்முடைய அணைகள் நிரம்பிவிடும். அதே போல இங்கே காற்றையும் காணல மழையும் காணல, ஆனாலும் ஆண்டவர் ஏதோம் தேசத்தின் வழியாக தண்ணீரை கொண்டு வந்து அந்த பகுதியை தண்ணீரால் நிரப்புவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவர். அவர் பேசினால் உண்மையாகத்தான் இருக்கும், கடவுள் பேசினால் அது பொய்யாக இருக்காது. ஆண்டவர் மனம் மாறுவதற்கு அவர் மனு உருளை, அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டு சொல்ல வார்த்தை, நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது ஆண்டோடைய சமூகத்தில் இது அற்பமான காரியம். மோவாபியருடைய கைகளை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். கடவுளாக கூட காரியம் ஒன்றுமே இல்லை. செங்கடலை இரண்டாக பிரிப்பது லேசான ஒரு காரியம். ஒருவள் யோர்தானை குவியலாக செய்வது ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம். ஒரு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவது கடவுளுக்கு லேசான ஒரு காரியம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பது ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம். அந்த வாக்கை நீங்க நம்புறீங்களா? உண்மையாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய பார்வையில் இது அற்பமான காரியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சாதாரண ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில ஏதுகரமாக இல்லாவிட்டாலும் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி தருவார். தொழில் துறைகள் பெருகும், உடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், ஒருவேளை அதிகமாக அவர்கள் செய்கின்ற பணிகளை விருத்தி அடைவார்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வார்கள். நீங்க சோர்ந்து போன சமயத்தில் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த சூழலில் பொருளாதாரத்தில் சோர்ந்து போய் இருக்கிறோம், ஐயோ தொழிலாம் ரொம்ப மந்தமா இருக்குது நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஐயோ வேலை வாய்ப்பை இழந்துட்டோம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சூழல் நமக்கு சாதாரணமாக அமையிட்டாலும் தேவன் ஏதோ தேசத்து வழியாக தண்ணீர் கொண்டு வந்த ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை வார்த்தை நீங்க நம்புங்க, உறுதியாக ஆண்டவர் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டு ஏற்ற வேளையில ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே அந்த சிந்தையோடு நாம் கடந்து செல்வோம், அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அந்த 3 ராஜாக்களும் கலங்கி போன நேரத்தில் எலிசாவை கொண்டு திடப்படுத்தினீங்க சாமி, ஸ்தோத்திரம். தண்ணீரையும் கொடுத்து மோவாபியரையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்தீங்க சாமி, நன்றி சொல்கிறோம். அந்த தேவன்றைக்கு எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வறட்சியான சூழல்கள், செய்கின்ற பணிகளில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாயத்தில் பலவிதமான வறட்சியான காரியங்கள் உண்டு சாமி. ஆனாலும் தேவன் தண்ணீரால் நிரப்புவதற்காக, செழிப்பாக மாற்றப்போவதற்காக ஸ்தோத்திரம். எதிராக கத்தாவை என்னென்ன எதிராக இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த கையில் ஒப்பு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அதை நம்பிக்கொண்டு வாழ உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளை நம்பிக்கொண்டும்படியாக செபிக்கிறோம். சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக தேற்றும்படியாக கொண்டாடுகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். வருகிற வாரம் முழுதும் நீங்களை வழிநடத்தும்படியாக கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து 587வது கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். 587வது கன்வென்ஷன் கீதங்கள். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி
நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நாம் யாரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபம் செய்வோம். பொருளாதாரத்தில் இந்த வளர்ச்சி ஆண்டு தரும்படியாக பணி செய்தவர்கள், தொழில் செய்தவர்கள், வியாபாரம் செய்தவர்கள் மகிழும்படியாக ஆண்டு பெரிய கரைச்சும்படியாக மன்றாடுவோம். இந்த சூழலில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பலர் கலங்கி போயிருக்கிறாங்க. எப்படி தொழில் செய்வது, எப்படி நிறுவனத்தை நடத்துவது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுபோல் நோய் வாய்ப்பட்ட அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஆண்டவர் இந்த கொடிய இந்த வியாதியிலிருந்து விடுதலை தரும்படியாக, விடுதலை வாழ்வை கடவுள் வழங்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நல்ல விடுதலை தரும்படியாக, இந்த நோய் தொற்று அதிகமாக பரவாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாக எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அதிகாரிகளுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக நாம் மன்றாடுவோம். ஜூன் மாதத்தில் ஆலயத்தை திறப்பதற்கு ஆண்டவர் உதவிச்சும்படியாக, அதற்கான ஆர்டர்கள் கிடைப்பதற்கு ஆண்டவர் உதவிச்சும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நல்ல வருவாய் தரும்படியாக, ஆவிக்கர் வாழ்க்கையில் பலனை தந்து உற்சாகத்தோடு வாழ ஆண்டு உதவிச்சும்படியாக, ஆண்டவர்களை காற்றிலாவிட்டாலும் மழையிலாவிட்டாலும் தண்ணீரால் நிரப்புகின்ற ஆண்டவர் நம்முடைய தேவை சந்திக்கும்படியாக, செழிப்பான வாழ்வை தரும்படியாக ஆண்டு சமத்தில் மன்றாடுவோம். நேசிக்கிற அன்புடரே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மறுபடியும் இந்த வாரத்திலும் சுவாமி உண்மை ஆராதிக்கும்படியான நல்ல பாக்கியத்தை தந்தீங்க. துதி ஆராதனையாக உண்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் தந்த நல்ல வாய்ப்பிற்காக சோதரம். வாழ்நாளிலே கூடுதலான ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு எனக்கு சுவாமி நடி சொல்கிறோம். எத்தனை பேர்கள் சாய்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க சுவாமி, ஸ்தோத்திரம். தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே இந்த ஆறுதலில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அனைவரையும் இதை ஆசீர்வதிப்பதற்காக சோதரம். பயத்தின் ஆவியை எடுத்து போடுவதற்காக சோதரம். கலக்கத்தை மாற்றியதற்காக சோதரம். புதிய நம்பிக்கையும் என் தேவனுக்கு தாவி தந்ததற்காக நன்றி சொல்கிறேன் தாவே. அன்றைக்கு சுவாமி எலிசா வழியாக வந்த வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் சொல்லி சொன்ன வார்த்தை ஆண்டலுக்கு தாவே, பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பப்படுகின்ற வாக்கின்படி உடைய சமூகத்தில் இது அற்பமான காரியங்க தாவே. அந்த மக்களுக்கு அற்புதம் செய்தீங்க, தண்ணீரை கொடுத்தீங்க சுவாமி, மோவாபியரோட கரங்களை ஒப்பு கொடுத்தீங்க சுவாமி. அந்த தேவங்களோடு கொடுப்பதற்காக சோதரம். இந்த சூழலுக்கு தான் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வறுமையான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாடலும் நீ தனி நம்பிக்கையான வார்த்தைகளுக்காக சோதரம். இந்த பள்ளத்தாக்கள் நிரப்பப்பட போவதற்காக சோதரம். ஆஸ்வாத் நிரம்பி வெளியே போவதற்காக சோதரம். இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் நீ திரும்ப தரப்போவதற்காக நன்றி சொல்கிறாங்க தாவே. என்னென்ன காரியங்களுக்கு எப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா ஜெபங்களுக்கு பதில் தரும்படியாக மன்றாடுகிறோம். கை குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் ஆசிரியப்படியாக மன்றாடுகிறோம். யாரெல்லாம் பலப்பட்டிருக்கிறார்களோ சுவாமி, நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்களோ எல்லாரையும் இந்த வேலை பலப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆணிபாயத்தை கருத்து நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம். சுகர் பிரஷர் நார்மலாக இருக்கட்டும். நீங்கள் நமக்கு தாவே இந்த முதுமையின் காலத்தில் வருகிற எல்லா பலம் எடுத்து மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். வயதான பெற்றோரையும் தேவன் திடப்படுத்தும்படியாக மன்றாடுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியிலும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நோய் தொற்று இருந்தாலும் கத்தாவே சரீரத்தில் புது பலனை கொடுத்து எதிர்ப்பு சக்தியை கொடுத்த ஆண்டவரே, கூடியவர்கள் நல்ல சுகம் பெற்று வீடு திரும்பி வந்து இப்படி நாமத்தை நன்றி சொல்ல உதவி சொல்லுமா ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறைகளுக்கு போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கு ஜெபிக்கிறோம். செவிலியர்களுக்கு ஜெபிக்கிறோம். உதவிக்காரர்களுக்கு ஜெபிக்கிறோம். அனைவரும் ஆஸ்பத்திரிகள் சாமி தன்னுடைய உயிரை பணைய வைத்துக்க தாவே அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நோய் தொற்று பரவாதபடிக்கு அவளையும் பாதுகாத்துபடியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலையும் பொருளாதார வளர்ச்சியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ரெடிமாக தொழில்துறைகள் இயங்கவும், தொழில்துறைகளுக்கு தாவே ஆசிரியக்கப்படவும், நிறுவனங்களுக்கு தாவி இயங்கவும், தொழிற்சாலைகள் இயங்கவும், தாவி தொழிலாளிகள் மகிழ்ச்சி அடையவும், பொருளாதார சிறந்த விளங்கு ஜெபிக்கிறோம். விசேஷமாக அமெரிக்க தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். பலவிதமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாமி, அந்த தேச விடுதலை திரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு எல்லா நாடுகளும் விடுதலை திரும்படியாக ஜெபிக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த தேசத்திலும் ஒரு மாபெரும் விடுதலை தரப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கதாவே அநேக மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஜெபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அனைவரையும் ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்க எல்லாரையும் பேப்பராக ஆசிரியப்படியாக மன்றாடுகிறோம். கதாவே ஆராய்ச்சி கதாவை நடத்தி உதவி செய்து கொண்டிருக்கிற
ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பாடல் குழுவுக்காக சபையினருக்காக ஜெபிக்கிறோம். ஒலிப்பதிவு செய்கிற அன்பு தம்பிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சிங்கர் டிவி நிறுவனத்துக்காக, தென்றல் டிவி நிறுவனத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். உடைய மாறாத பிரசங்களோடு கூட இருக்கட்டும். மறுபடியும் உடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தாவே நீ நல்ல வாய்ப்பு தரப்பதற்காக ஸ்தோத்திரம். மட்டுமாக ஆண்டவரே, இந்த 24 நாட்களும் எனக்கு கிருபையாக நடத்தி கொண்டு வந்தீங்க சுவாமி, ஸ்தோத்திரம். எஞ்சிய நாட்களில் வருகிற புதிய மாத்தியங்களுக்கு ஆஸ்வதமாக இருக்கிறபடியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்று வந்து சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.